வணக்கம் அன்பு நண்பர்களே, யாத்ரிகன் யூடியூப் தொலைக்காட்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நம்மளுடன் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் பப்ளிக் பாலிசி லீடர் வினிதா ஹரிஹரன். மேம் வணக்கம். வணக்கம். மேம், இப்போ தீபாவளிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் விலை வந்து 5 ருபீஸும், டீசல் விலை வந்து பாத்தீங்கன்னா 10 ருபீஸ் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ நீங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? Actually, this was a long pending issue. And நிறைய வாட்டி அந்த ஸ்டேட்ஸ் கிட்ட debate discussions was there, and GST council meeting we had that offline meeting for the first time after COVID. அதுக்கு அப்புறம் ஜிஎஸ்டில ஒரு கன்சென்சஸ் வரல, அந்த பெட்ரோல் பிரைசஸ் வரத்துக்கு அது கன்சென்சஸ் வரல, ஸ்டேட்ஸ் அக்ரி பண்ணல. அப்போ அதுக்கு தான் அது வந்து ஒரு கண்டென்ஷியஸ் ஸ்டேல்மேட் ஆன இஷ்யூ. அப்போ திஸ் வாஸ் ஹை டைம் தட் சென்டர் ஹேட் டு டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். And so therefore, as a symbolic gesture, it has been reduced excise duty on both petrol and diesel. So this is a step to so that states வந்து follow suit பண்ணுவாங்கன்னு expect பண்றாங்க center. ஓகே மேம். இப்போ நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு இது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கிறது பார்க்குறோம். மோஸ்ட்லி பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ் வந்துட்டு இதை கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் பிஜேபி அலையன்ஸ் உள்ள ஸ்டேட்ஸ்ல கூட இதை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு வந்து தெரியுது. ஸோ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா லைக் இங்கெல்லாம் சவுத்லலாம் வந்து என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பை எலெக்ஷன் வந்து கொஞ்சம் தோத்துருக்காங்க பிஜேபி, அதனாலதான் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான பேச்செல்லாம் வந்துட்டு அடிப்படுது. இஸ் இட் ட்ரூ மேம்? இல்ல, இது வந்து ஃபுல் கண்ட்ரிக்கு அப்ளிகபிளா இருக்கும்ல. அப்ப பை எலெக்ஷன் ஸ்டேட் எலெக்ஷன்ல எல்லாம் இது அப்ளிகபிள் ஆக மாட்டேன். இப்போ இது ஃபுல் கண்ட்ரிக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. அப்போ இந்த பெட்ரோல் எக்ஸைஸ் டியூட்டி வந்து எல்லாத்துக்கும் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் சேமா இருக்கும்ல. சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி இருக்கு. அப்போ இட் cannot be எலெக்ஷன் லிங்க்ட். திஸ் இஸ் நாட் எலெக்ஷன் லிங்க்ட். ஓகே ஓகே மேம். இப்போ இந்த ஒரு இப்போ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 95 அந்த ரேஞ்சில தான் வந்து பெட்ரோல் போயிட்டு இருக்கிறது பார்க்கணும். ஸோ ஏர்லியர் வி யூஸ் டு ஹேட் இட் ஆன் 70, 60 அந்த ரேஞ்சில் வந்துட்டு போயிட்டு இருந்தது நம்ம வந்து பார்க்க முடியுது. இதுதான் அந்த 95, 100 தான் வந்துட்டு ஒரு புது நார்மலா, இல்ல வந்துட்டு இது குறையறதுக்கு இன்னும் சான்சஸ் வந்துட்டு இருக்கா, இல்ல இதனோட ஃபியூச்சர் என்ன மேம், எப்படி இருக்கும்? இப்போ வந்து பெட்ரோல் பிரைஸ் வந்து பிரேக்கப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான இருக்கும். அந்த வந்து பேஸ் பிரைஸ் வந்து க்ரூட் ஆயில் பேஸ் பிரைஸ். அந்த க்ரூட் ஆயில் இட் செல்ஃப் இஸ் டுடே $84 a barrel. அப்போ அது வந்து நமக்கு நம்ம ஹேண்ட்ஸ்ல இருக்காது. அந்த குளோபல் பிளேயர்ஸ் ஆர் டூயிங் இட், ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ். ஸோ அது வந்து ஒரு கார்ட்டில் இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அவர் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் ஒரு கார்ட்டில் ஃபார்ம் பண்ணி அவர் பெட்ரோல் பிரைஸ் ஒரு அளவுக்கு கீழே அவர் தே வில் நாட் பிரிங் இட் டவுன் ஈவன் இஃப் த டிமாண்ட் இஸ் லெஸ். கோவிட் டைம்ல கூடயும் டிமாண்ட் ரொம்ப குறைஞ்சது. இந்த லாக்டவுன் எல்லாம் இருந்தது இல்லை. அப்போ சப்ளை செயின் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ அது வந்து டிமாண்ட் had reduced considerably, but still they did not reduce the prices. So they will always keep the prices high. So that is one issue we cannot challenge that. அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி இருக்கு. அண்ட் ஸ்டேட் அதுக்கு ஸ்டேட் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி பிளஸ் த ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபியூவல், அது சேர்த்து வந்து ஒரு காஸ்ட் இருக்கும். அந்த காஸ்ட்க்கு மேலே தான் வேட் அப்ளை பண்ணுவோம் ஸ்டேட்ஸ். இப்போ அந்த வேட் வந்து ஒரு பெர்சன்டேஜ் ஆன் தி டோட்டல் காஸ்ட் அப் டில் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி ஆன் தி ஒரிஜினல் காஸ்ட். Therefore, VAT வந்து ரொம்ப குரூஷியலா ஃபேக்டர் இருக்கும். அந்த பெட்ரோல் பிரைஸ், ஃபியூவல், டீசல் பிரைஸுக்கு டோட்டலுக்கு VAT வந்து is playing a very significant role. So therefore, it is important for states to tweak that VAT. அப்போ states எவ்வளோனா VAT குறைஞ்சிடணும், அதுக்கு that proportion the total fuel price will also reduce. This is one way. ஆனா the best way forward is GST council. GSTக்கு உள்ள வந்தா அந்த calculations have proven that it will reduce by almost 45 rupees petrol and diesel. So almost 45% reduction இருக்கும். ஜிஎஸ்டி குள்ள வர்றதுல என்ன ப்ராப்ளம் மேம்? ஆக்சுவலா ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வராங்க அப்படிங்கும்போது என்ன ப்ராப்ளம் ஆக்சுவலா? ஏன் ஸ்டேட்ஸ் வந்து அதுக்கு அக்ரி பண்ணிக்க மாட்டாங்க? அது வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து இந்த வேட் தான் முக்கியமான ஒரு சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ ஸ்டேட் பட்ஜெட்டுக்கு. இப்போ எல்லா ஸ்டேட்ஸும் பார்த்தானா டெபிசிட் தான் போயிட்டு இருக்குது. இப்போ பட்ஜெட் டெபிசிட் இருக்கு எல்லா ஸ்டேட்ஸ்க்கும். ஆல்மோஸ்ட் முக்கியமான ஸ்டேட்ஸ்க்கு எல்லாம் டெபிசிட் இருக்கு எக்ஸப்ட் பிக் ஸ்டேட்ஸ் விச் ஆர் டூயிங் வெரி வெல். ஸோ தேர்ஃபோர் அவருக்கு வந்து ஸ்டேட் ரெவென்யூஸ் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கு. வேட், பெட்ரோலியம் செஸ் இருக்கும். அப்புறம் கேரளா பார்த்தோன்னா லாட்ரி, லிக்கர் செஸ், அதெல்லாம் அதுதான் முக்கியமான ரெவென்யூ சோர்ஸ்.
அப்ப அதுதான் the biggest problem actually. So states வந்து கிரியேட்டிவா இன்னோவேட்டிவா அவரோட ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப அதுக்காக அவர் இண்டஸ்ட்ரி செட்டப் பண்ணணும். இண்டஸ்ட்ரியல் டாக்ஸ் அந்த அவுட்புட் அதெல்லாம் வந்து if it contributes to the economy, then they can look beyond VAT as the source of revenue. So that is one reason why they don't want to eliminate VAT. But so GST க்கு வந்தா they have another fear that center வந்து state share கொடுக்க மாட்டேன்னு. அது மாதிரி கிடையாது actually. Till now center has compensated the states for the state share. So I think this is the reason why they don't want to come under GST. ஓகே ஓகே மேம் ஓகே மேம் மேம் இப்போ ஜிஎஸ்டி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ ஸ்டேட் கவர்மெண்டோட டேக்ஸ் வந்துட்டு அடிப்படும் அப்படின்ற மாதிரி இதை காம்பன்சேட் பண்ற மாதிரி வேற ஏதாவது வழிகள் வந்துட்டு இருக்கா? காம்பன்சேட் பண்ணதுக்காக சென்டர் வந்து ஷார்ட் ஃபால் வந்து காம்பன்சேட் பண்ணிக்கலாம் ஸ்டேட்ஸ்க்காக. அது தட் இஸ் ஒன் வே. அது இல்லாம அது வந்து பெட்ரோல் சப்சிடின்னு வந்து ஒரு கான்செப்டும் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த சர்டன் கேட்டகரிஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் கேட்டகரிஸ்க்காக ஆட்டோ டிரைவர்ஸ் அந்த மாதிரி கிளாஸ்க்கெல்லாம் பெட்ரோல் சப்சிடி கொடுக்கறதுக்கு சென்டர் கேன் திங்க் ஜஸ்ட் லைக் ஹவு தே கேவ் உஜ்வலா யோஜனா ஃபார் கேஸ் சிலிண்டர்ஸ். தே கேன் திங்க் ஆஃப் சம்திங் ஆன் தோஸ் லைன்ஸ். ஓகே ஓகே மேம் ஓகே மேம் மேம் இப்போ பல ஸ்டேட்ஸ்க்கு வந்துட்டு நான் இதுக்கு ஏன்னா இப்போ நம்ம பார்த்துருக்கோம் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா அது 3/4 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ்க்கான அதிகாரம் தான் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ஸ்டேட்ஸ் வந்து பர்மிஷன் வந்துட்டு அவங்க ஒத்துழைக்கல அப்படின்னா வந்துட்டு இது பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை தீர்மானம் எடுத்து பாதி ஸ்டேட்ஸ் இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா இது நடைமுறைப்படுத்தப்படுமா? இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பவர்ஸ் ஏதாவது இருக்கா இந்த ஜிஎஸ்டி இந்த பெட்ரோல் டீசல் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரதுக்கு? இல்ல அந்த வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து காம்போசிஷன் பார்த்தானா ஸ்டேட்ஸ் தான் முக்கியமான பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில். தேர்ஃபோர் கன்சென்சஸ் எல்லாமே ஜிஎஸ்டி இம்போஸ் பண்ண முடியாது. ஆனா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் பெரோகேட்டிவ் இருக்கு. அந்த வந்து ஜிஎஸ்டிக்கு உள்ள சேர்த்தணும்னு டிக்ளேர் பண்ணானா ஸ்டேட்ஸ்க்கு ஃபாலோ சூட் பண்ணிதான் ஆகணும். பட் இது வந்து ஒரு ரொம்ப கண்டென்ஷியஸா இஷ்யூஸா இருக்கு. அப்ப எல்லா ஸ்டேட்டுக்கும் எலெக்ஷன்ஸும் இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து இட் வில் எஃபெக்ட் த ஸ்டேட்ஸ் எக்கானமி, த ஸ்டேட்ஸ் ரெவென்யூ டூ மச். அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஃபார் த ஸ்டேட்ஸ் ஆக்சுவலி. சென்ட்ரல் கவர்மெண்ட்காக அவருக்காக ஏதாவது தேவை இல்லை. அவருக்கு வந்து தி ஹேவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், தேர் ஓன் ஸ்டாஃப், அது மட்டும் தான். அது ஆஃப்டர் தட் தி என்டையர் ரெவென்யூ கோஸ் டு ஸ்டேட்ஸ். ஸோ the cooperative federal structure இருக்கு நம்ம கண்ட்ரில. அப்போ வந்து ஸ்டேட்ஸ் என்ன சொல்லணும்னு we have to listen to the maximum extent. ஓகே ஓகே மேம் மேம் இப்போ இந்த 100 110 இந்த ரேஞ்சிலே நமக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து ஃபியூச்சர் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. வெஹிக்கிள்ஸ் தான் வந்துட்டு ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பெட்ரோல் விலை இன்னைக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி, இன்னைக்கு இருக்கும் குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு. ஆனா எல்லாருமே வந்து வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஃபேம் மாதிரி பல ஸ்கீம்ஸ் எல்லாமும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஸோ ஃபியூச்சர் வந்துட்டு பெட்ரோலே இல்லாம இந்த வெஹிக்கிள்ஸ் நோக்கி போறதுக்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்கா? Absolutely. அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எம்பசைஸ் பண்றேன். இப்போ எல்லாத்துக்குமே renewable energy, solar energy, electric vehicles. So there's a huge trust on renewable energy and solar energy today. Like we have seen COP26 கூட Prime Minister's commitment, நம்ம பார்த்ததில்ல, nation's commitment towards the climate change and climate efficiency. So it's a huge commitment that the Prime Minister has given to be net zero by a certain time, 2040 and all of that, and increasing renewable energy capacity. So அது வந்து தான் ஃபியூச்சரா இருக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் will be the future of the country. But அதுக்காக டைம் எடுக்கும். ஆனா the electric vehicles cost கூட பார்த்தா it's not affordable. Middle class affordable கிடையாது. 20 lakhs basic cost of an automobile. So that's not so affordable for everybody. Therefore, economies of scale they should bring. And they should produce more such electric vehicles and the charging stations. Adellame problems are irukku, teething problems of setting up charging stations at optimum locations. That and all the center should expedite. Then we will see that as the future in India. ஓகே ஓகே மேம் ஓகே மேம் மேம் இப்போ நம்ம பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு வச்சுக்கல. ஏன்னா இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா மேங்களூர், படூர் அந்த மாதிரி வந்துட்டு 1-2 ரிசர்வ், புவனேஸ்வர் அந்த மாதிரி 1-2 ரிசர்வ்ஸ் தான் வந்துட்டு வச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் பெட்ரோல் சவுதி அரேபியா, யூஎஸ் கிட்ட இருந்தலாம் அப்படின்றது. ஸோ நம்ம எங்க வந்துட்டு லேக் ஆகிறோம் மேம்? ஏன்னா இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து வாங்கி விற்கிறதுனாலதான் இவ்வளவு ரேட் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லப்படுது. ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து லேக் ஆகிறோம்?
That's very correct. A very good point that you have raised. இப்போ oil exploration வந்து ரொம்ப டெபிசிட்டா இருக்கு நம்ம கண்ட்ரில. நிறைய exploration fields இருக்கு. We have not explored enough. So you know the percentage of exploration is very less. In spite of having very powerful public sector organizations like ONGC, etc. the exploration full potential tap பண்ணல இது வரைக்கும். அப்போ அது வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இந்த ஆயில் கம்பெனிஸும் அவரோட ட்ரில்லிங் கெப்பாசிட்டி, எக்ஸ்ப்ளோரேஷன், ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கெப்பாசிட்டிஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கு தான் இந்த வந்து private sector, they are encouraging private sector to come in. We should have big companies like Shell and Kane Energy, etc., to come in and give us technology to explore the oil domestically. So that is one way we can avoid this, fluctuation linked to the global oil price fluctuation. ஓகே ஓகே மேம், ஓகே மேம். இந்த ஆயில் பிளேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்றது இந்தியா ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் அதிகப்படுத்த நாம இன்கேஸ் ஒருவேளை ஒரு டவுன் தி லைன் 15 இயர்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம வந்துட்டு பல நாடுகள் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான சான்சஸ் ஏதாவது இருக்கா? இஃப் இன்கேஸ் வந்து நம்ம ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் அதிகமாகி நம்ம ரிசர்வ்ஸ் அதிகமா வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கா? அதுக்காக நிறைய நாள் எடுக்கும். அப்போ இப்போ நம்ம ரொம்ப டெபிசிட்டா இருக்கு ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன்ல. ஸோ எக்ஸ்போர்ட்டிங் ஆயில் would be a little far-fetched, but right now we should be able to at least cater to our domestic use. Okay, okay, ma'am. Okay, ma'am. Thank you so much, ma'am, for your kind time. So we request you to give regular interviews for us. Thank you so much, ma'am. Thank you. Vanakkam.